ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய மெத்தட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு நாளில் ஒரு கலரிங் புக் எப்படி செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் ஜென்ரலாக கலரிங் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது இல்லை. பட் நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் கமெண்டில் பண்ணீங்க, இந்த மாதிரி நான் கலரிங் புக்ஸ் இத்தனை கலரிங் புக்ஸ் போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு சேல்ஸே வரல அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அமேசான் கேடிபியில் ஜென்ரலாக வரவங்க முக்கால்வாசி பேர் ஃபஸ்ட்டு போடுற புக்ஸ் கலரிங் புக்ஸாக தான் இருக்கும். கலரிங் புக்ஸை பொறுத்த வரைக்கும் அது நல்லாவே சேல்ஸ் ஆகிற ஒரு புக்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் சப்ளை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ஜென்ரிக்கான கலரிங் புக்ஸ்லாம் போட்டிங்கன்னா சேல்ஸ் வர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ கலரிங் புக்ஸ்லேயே ரொம்பவே யூனிக்காகவும் மற்றவங்க கிட்ட வேரியாகி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான கலரிங் புக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சேல்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிச்சஸை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத 100 days சேலஞ்சில் டே 4 வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தெளிவாக. ஸோ ஃபஸ்ட்டு நிச்சஸை எப்படி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலரிங் புக்ஸில் நிச்சஸை கலெக்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய க்ரைட்டீரியா நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிளான கலரிங் புக் நிச்சை ஃபில்ட்ரு பண்ணி எடுங்க. ஸோ இப்போ நான் அந்த மாதிரி ஒரு நிச் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸோலைட்ரே கலரிங் புக்ஸ். எனக்கு இந்த ப்ரொனன்சியேஷன் கூட ஒழுங்காக வரல. ஆக்சுவலாக இந்த எக்ஸோலைட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் தான், சி கிரியேச்சர். எனக்கு இந்த நிச்சை நான் பார்க்குற வரைக்கும் இப்படி ஒரு ஃபிஷ் டைப் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நிச்சஸை தேட தேட தான் உங்களுக்கு புதுசான புக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் எப்பயுமே சொல்கிறது, அமேசானில் நல்லா சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கலரிங் புக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரைட்டீரியா படி நிச்சு ஸ்கோர் அபோவ் 50 இருக்குது, 68. டிமாண்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே டிமாண்ட் இருக்குது 7. அண்ட் ரிசல்ட் சப்ளை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, 374. அண்டு ரிவ்யூஸும் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நார்மலான இண்டிவிஜுவல் பப்ளிஷர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதிகமாக வியூஸ் வச்சுருக்கிற பெரிய பெரிய பப்ளிஷர்ஸ்லாம் யாரும் இல்லை அப்படின்றது தான் மீனிங் அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேஐபி ஸ்கவுட்டை பார்த்திங்கனாலும் ப்ராஃபிட்டபிள்னு வருது. இதோடைய மீனிங் இதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நான் டே 3 100 days சேலஞ்சில் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் ஆகும், இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஃப்ரீ தான். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிஎஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்ஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது 2026 பப்ளிஷ் ஆகிருக்கு. 194. இது பார்த்திங்கன்னா 34K. அண்ட் இது பார்த்திங்கன்னா 180K. இது பார்த்திங்கன்னா 96K. ஓகேங்களா? ஸோ 3க்கும் அதிகமான புக்ஸ் 300Kக்கும் கம்மியாகவே இருக்குது. ஸோ நல்லாவே சேல்ஸும் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு மீனிங்கு. ஸோ இப்போ இந்த புக்ஸை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோடைய இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்பிளான கலரிங் தான், வித் ஃபன் ஃபேக்ட்ஸோடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், சிம்பிள் கலரிங் புக்ஸ் வித் ஃபன் ஃபேக்ட் அண்டு எக்ஸ்ட்ராவாக இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபர் மந்த்துக்கு 36 சேல்ஸ் வருது. கொஞ்சம் நல்லாவே சேல்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஆக்சலைட் புக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜெமினை போய்க்கோங்க. ஜெமினை போயிட்டு இப்போ நான் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்கேன், இது நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நார்மலாகவே டைப் பண்ணலாம், ரொம்ப கிராமட்டிக்கலாலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லிஸ்ட் அவுட் 50 ஆக்சலைட் கலரிங் இமேஜ் சீன்ஸ் ப்ராம்ப்ட் வித் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இன் சி பேஸ்ட் ஆன் தேர் லைஃப் ஸ்டைல். டோன்ட் ரிப்பீட் சேம் ஒன் இன் க்யூட் காசி டைப் பிளாக் அண்ட் ஒயிட் கலரிங் பேஜ் ஃபார் கிட்ஸ். இவ்வளோதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 ப்ராம்ப்ட்ஸ் லிஸ்ட்டாக இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா சிங்கிள் லைனில் என்ன சுச்சுவேஷனோ அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நீட் ஃபுல் டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் அப்படின்னு நெக்ஸ்ட் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கலரிங் பேஜ், க்ளீன் திக் லைன்ஸ், ஒயிட் பேக்ரவுண்ட், சிம்பிள் காசி டீடைல்ஸ், ஹை குவாலிட்டி. ஸோ எனக்கு என்னென்னலாம் எனக்கு என்னோடய இமேஜில் இருக்கணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ராம்ப்டாக எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் க்ரியேட் இமேஜ் ஆஃபும் லாஸ்ட்டில் இன் 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் க்ரியேட் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், சிம்பிளாக க்யூட்டாக
நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸலைட் இமேஜ் வந்து ஒரு கலரிங் பேஜ் வந்து கிடச்சிருச்சு. இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது ஷேப்ஸ்லாம். செகண்ட் ப்ராம்ப்ட்டு அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கிரியேட் இமேஜ் ஆஃப், லாஸ்ட்டில் வந்து இன் 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். கலரிங் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 8.5 × 8.5 தான் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் இமேஜும் எனக்கு வந்துருச்சு. இந்த இமேஜுமே ஓகேவாக தான் இருக்குது, எந்த இஷ்யூவும் இல்லை. தேர்ட் இமேஜ் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய ப்ராம்ப்ட் நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்த ப்ராம்ப்டை தான் நான் 1 by 1 பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மட்டும் கிரியேட்டு அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டு வரேன். ஸோ தேர்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜும் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டாக நீங்கள் காப்பி பண்ணி போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இமேஜ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஜெமினியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 25 இமேஜஸ் க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 25 முடிங்க, அதுக்கப்புறம் அடுத்தது 25 முடிங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா இதே பேட்டர்னில் வருமானது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஜெமினியை வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணும். ஸோ நீங்கள் இதிலையே நெக்ஸ்ட் டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த 25யும் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இந்த இமேஜை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஸ்கேல் பண்ணணும். எதுக்காக அப்ஸ்கேல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த இமேஜை ஜென்ரலாக பார்த்தாவே உங்களுக்கு கொஞ்சம் பிளரினஸ் தெரியும். ஸோ பிளர்ராக தான் இருக்கும். நம்ம வந்து இந்த புக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து $10 $9 அந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு ₹800 மேலே $900 அந்த மாதிரி விற்கிறம்போது அதோடைய குவாலிட்டியை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்கணும், அப்படியே கொடுக்கறது கிடையாது. ஸோ இதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ வந்து இமேஜை வந்து அப்ஸ்கேல் பண்ணுங்கள். நீங்கள் ஜென்ரலாக கூகுளில் போயிட்டு இமேஜ் அப்ஸ்கேல்னு சர்ச் பண்ணாவே உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நான் வந்து இந்த இமேஜ் அப்ஸ்கேலர் வந்து யூஸ் பண்ணுறேன், ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ இதில் உங்களுடைய இமேஜை அப்லோட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சைடில் இருக்கிறது வந்து என்னோடய ரைட் சைடில், உங்களுக்கு எந்த சைடு இருக்குதுன்னு தெரில, பட் ஆனால் உங்களுக்கு நேச்சுரலாக பார்த்தாவே தெரியும். இதில் வந்து எவ்வளோ பிளர்ராக இருக்குது, இதில் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த அப்ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம், இமேஜ் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற 50 இமேஜுக்குமே நீங்கள் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி $800 விற்க போகிற புக்குக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ இருக்கிற எல்லா இமேஜுக்குமே அப்ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்ஸ்கேல் பண்ண இமேஜை வந்து ChatGPTலேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ண இமேஜை எடுக்காதீங்க, அப்ஸ்கேல் பண்ண இமேஜை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்லாம் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எலமெண்ட்ஸில் போயிட்டு நான் வந்து ஜென்ரலாக கேன்வா தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் கேன்வா வச்சு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மற்றபடி நீங்கள் வேறு எதனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வேறு எதனா சைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஜென்ரிக்காக யூஸ் பண்ணுறது கேன்வா தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இன்னும் கூட நீங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா யூனிக்காக அதை காட்டலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜு, செகண்ட் பேஜ். இப்போ கலரிங் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பேஜ் வந்து பிளாங்காக விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நான் உங்கள் கலர் அடிக்கும்போது பின்னாடி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு பேஜ் வந்து பிளாங்காக விடணும். பட் பப்ளிஷ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பேஜ் பிளாங்காக விடுறீங்க அப்படின்னா அமேசான் வந்து அதை லோ கண்டென்ட் புக்காக வந்து கிளிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம அதை அவாய்ட் பண்ணணுன்றதுனால ஒரு பேஜில் வந்து நம்ம கலரிங் பேஜும், இன்னொரு பேஜில் வந்து ஃபன் ஃபேக்ட்ஸு இல்லை எதனா கேம்ஸ், பசில்ஸ் அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சாம்பிள் பேஜ் ரீட் பண்ணும்போதே அந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபன் ஃபேக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்ம ChatGPTயில் போயிட்டு லிஸ்ட் அவுட் 50 ஃபன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் ஆக்ஸலைட் கொடுத்தீங்கன்னா ஒரு 50 ஃபேக்ட்ஸ் வந்து அது நமக்கு கொடுத்துரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி மாற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜுக்கு வந்து பார்ட்ரு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். பார்ட்ரு கொடுத்துட்டு ரொம்ப அவுட்டர் வரைக்கும் போயிடாதீங்க, ஏன்னா ட்ரிம் சைஸில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளேயே வச்சுடுங்க.
ஓகேங்களா, கொஞ்சம் கேப் விட்டு சுற்றி எல்லா சைடும். இப்போது இந்த சைடு வந்து ஃபன் ஃபேக்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம வேர்டிங்ஸ் கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஐ மீன் ஃபாண்ட் டைப்பு மாற்றிக்கோங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுட்டு நல்லா டிசைன் பண்ணால். இப்போது உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் இருக்கிறதுனால சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் நல்லா ப்ராப்பராக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக டிசைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபன் ஃபேக்ட்ஸும், இந்த சைடில் வந்து கலரிங் புக்ஸும் இருக்கும். அதுக்கு அடுத்த பேஜில் இங்கே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், இங்கே என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், அதே சைஸும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, சென்டர் வச்சுட்டு இப்போ திரும்ப எதனா ஒரு எக்ஸ்லைட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து அடுத்த கலரிங் பேஜ், நெக்ஸ்ட்டு பேஜில் இங்கே வந்து அடுத்த ஃபன் ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு புக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கவர் பேஜ் ரெடி பண்ணணும் இல்லையா, இந்த புக்கு முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ கவர் பேஜ் போயிட்டு இப்போ சாட்ஜிபிடியிலே நீங்கள் வந்து கவர் பேஜ் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏன் சாட்ஜிபிடியில் வந்து கவர் பேஜ் ரெடி பண்ணுறேன் ஜெமினையில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஜெமினையை விட சாட்ஜிபிடி இமேஜஸ் வந்து நல்லாவே கிளியராகவும் நல்லாவே நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி கொடுக்கும். பட் பிரச்சனை என்னென்னா சாட்ஜிபிடியில் நம்மளால் ஒரு நாளைக்கு 5 இமேஜ் தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். பட் ஜெமினையில் 25 கிட்ட வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இஷ்யூ. ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே கிரியேட் இமேஜ் ஆஃப் ஆக்சலைட் கலரிங் புக் கவர் ஃபார் கிட்ஸ் இன் 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, யூஸ் பிரைட் கலர்ஸ் அண்ட் கிளிக் பைட் ஸ்ட்ரக்சர், ஆத்தர் நேம் வந்து நான் க்ரியேட்டிவ் ஆர்ட்ஸ்ன்னு நான் சும்மா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கவர் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நான் இதை பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்க மாதிரி தெரியல, பார்க்க நல்லாவும் இருக்குது, பிரைட்டாகவும் இருக்குது. எனக்கு தேவையான மாதிரி ஆக்சலைட் வந்து நல்லா பெருசாகவே லெட்டரிங் இருக்குது. கலரிங் புக் ஃபார் கிட்ஸ் ஃபார்மேட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க எலமெண்ட்டுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஆத்தர் நேமும் கீழே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ எனக்கு அந்த இஷ்யூ இல்லைன்றதுனால நான் இந்த கவரை எந்த சேஞ்சஸும் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு எதனா மிஸ்டேக் இருக்க மாதிரி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கேளுங்க, அகைன் அது சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இந்த கவர் மெத்தட் வந்து நான் கலரிங் புக் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் மற்ற புக்ஸுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி சாட்ஜிபிடியை டேரெக்டாக இந்த மாதிரி எனக்கு கவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணாதீங்க. நம்ம 100 days சேலஞ்சில் கவர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதும் நம்ம சொல்லுவோம் ஃப்யூச்சர் வீடியோஸில். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு வேறு மெத்தட்ஸ்லாம் இருக்குது. கலரிங் புக்ஸுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கவர் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு கலரிங் புக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் கவர்ஸோடு சேர்த்து சொல்லிட்டோம். ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 1 day 1.5 days தான் ஆகும், நீங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகும். ஸோ இதில் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை வேறு என்ன டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் அது எல்லாமே கவர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.